அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிளாஸ் ரூம் ஜோக்கு. கிளாஸ் ரூமில் வந்து இங்கிலீஷ் வாத்தியார் வந்து அவருக்கு வந்து என்னென்னா தன்னுடைய மாணவர்கள்லாம் வந்து புது புது இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை அவருக்கு. ஒன்று மாணவர்கள் என்ன சொன்னார், நீங்கள் வந்து வீட்டில் போயிட்டு ஏதாவது புது வார்த்தை கண்டுபிடிச்சா வந்து சொல்லுங்கள், நான் அதுக்கு நான் வந்து விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு வாத்தியார் சொல்கிறாரு. உடனே மறுநாள் நேரத்தில் ஒரு பையன் வரான். அவன் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு வார்த்தை கேட்குறாரு, என்ன தம்பி நீ வந்து அடுத்த கிளாஸுக்கு போகும்போது வாத்தியார்ட்ட நட்டுரைன்னா என்னன்னு கேட்டுவா, நட்டுரைன்னு வார்த்தை இருக்குது, நட்டுரைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டுவா அப்படின்றாரு. இவன் பையன் வந்து வந்துடுறான். சார் எனக்கு ஒரு புது வார்த்தை தெரியும் சார், அர்த்தம் வேணும் சார், என்ன வார்த்தைப்பா அப்படின்னு. சார் நட்டுரைன்னா என்ன சார் அர்த்தம்? என் நட்டுரைன்னு ஒரு வார்த்தையே கிடையாதுப்பா, என்னப்பா இது புதுசாக சொல்கிறேன். இல்லை சார் எங்கள் அப்பா கேட்டு சொன்னார், நட்டுரைன்னா என்ன அர்த்தம்? சரி மத்தியானம் லஞ்சு பிறகு சொல்கிறேன் அப்படின்றாரு. லஞ்சு பீரியட் முடிஞ்சது. அப்பவும் கேட்குறான், நட்டுரைன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு. இல்லைப்பா நட்டுரையான வார்த்தையே கிடையாது. சரிப்பா இந்த பிரின்சிபால்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு பிரின்சிபால்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. உடனே வாத்தியார் பிரின்சிபால் இருக்காங்க, இவர் பையன் இருக்கிறான், அந்த வாத்தியார் இருக்காரு, 3 பேர் இருக்காங்க. உடனே வந்து பிரின்சிபால்கிட்ட சொல்லிட்டாரு, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நட்டுரைனா என்ன அர்த்தம், நட்டுரைனா என்ன அர்த்தம் சொல்லிட்டே கேட்டே இருக்கான், எனக்கு ஒன்றும் புரியல, இது நீங்களாவது ஏதாவது விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே திரும்பி பிரின்சிபால்கிட்டையும் சொல்லி நட்டுரைனா என்ன அர்த்தம் சொல்ல மாட்டேக்காரு சார் அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் போர்டு இருக்குது, போர்டில் வந்து நீங்கள் எழுதுப்பா, நட்டுரை எழுதுப்பா அப்படிங்கிறாரு. அவன் எழுதுறான், NATURE அப்படிங்கிறாரு. NATURE சார் இது நேச்சர் சார், இது NATUREன்னா நேச்சர். இந்த நட்டுரை என்றா நீங்களும் உலக வீட்டு கிளாஸில் போர்டு இருக்குல்ல இருக்குது சார், போர்டில் உடனே எழுதிருக்கலாம்ல நீங்கள், NATUREன்னு எழுதிங்கன்னா ஆக்சுவலாக நேச்சர்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கே வேண்டாமே, என்ன பாடம் நடத்துறீங்க அப்படின்ட்டு வாத்தியார் வந்து பயங்கரமாக திட்டுறாரு. திட்டிட்டு இந்த மாதிரிலாம் பாடம் நடத்திங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீ ஸ்கூலுக்கே வரவேண்ணா, நீங்கள் சஸ்பெண்ட் சொல்லியிருந்தாரு. உடனே அந்த பையனுக்கு ரொம்ப வருத்தம், சார் இந்த வாத்தியாரை சஸ்பெண்ட் போட்டிங்களே, சஸ்பெண்ட் பண்ணால் அவருடைய ஃபுட்டுரை என்ன சார் ஆகுது அப்படிங்கிறாரு. அவருடைய ஃபுட்டுரை என்ன சார் ஆகுது அப்படின்னு கேட்டானா. இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது. ரெண்டாவது எப்படின்னா இந்த மனித நேயம் இருக்கலாங்க. மனித நேயம் வந்து நம்ம மனித நேயத்தோடு இருக்கணும். ஆனால் அது மனித நேயத்தை வந்து மற்றவங்க எதிர்பார்க்குறது ரொம்ப தப்பு. மற்றவங்க எதிர்பார்த்தா நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். இந்த மாதிரி எப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் நானும் மிஸ்ஸஸும் தேவி பெரடைஸில் போய் இந்தியன் 2 படம் பார்க்கலான்னு போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்து, தேட்டரில் போய் படம் பார்த்துன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகும்போது என்னச்சுன்னா படம் ஆரம்பிக்கும் போது விளம்பரம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து உள்ளே வருது. உள்ளே வரும்போது அவர் வந்து அந்த ஃபேமிலி குடும்ப தலைவர் வந்து காலை மீச்சிட்டு போயிட்டார், பயங்கரம் மீச்சிட்டு போயிட்டார். மீச்சிட்டு அவரோட வீட்டு போய் சீட்டில் உட்காந்துட்டார். நான் போய்ட்டு சொல்கிறேன், இப்போ காலை பீச்சுட்டு போகிறாரு, ஒரு சாரி கூட கேட்கலையே, என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு ஒரு டென்ஷன் ஆகிடுது. ஒன்று போய் சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்போ தான் மைண்டுக்குள்ளே அந்த காலை பீச்சுட்டு போகிறதுலேயே மைண்ட் இருந்தது. உடனே இன்ட்ரோல் வந்தது. இன்ட்ரோல் முடிஞ்ச அப்புறமா அவர் வர காணும். முடிஞ்ச இன்ட்ரோல் முடிஞ்சு இந்த இதை விளம்பரம்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து அவர் வராரு. வந்து நேசாக என் தலையை தொட்டு தட்டாரு, சார் நீங்கள் அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போது போனேன்ல, போகும்போது உன் காலை நான் மிதிச்சிட்டேன்ல, இதோட எனக்கு சந்தோஷம். சரி காலை மிதிச்சுட்டு ஞாபகம் வந்துடுது, சாரி கேட்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் சார் நீங்கள் தான் சார் என்னை மிதிச்சிங்க, காலை மிதிச்சிங்க சொன்னேன். ஏடி இங்கே வாடி, இதாடி நம்ம வரோம், வா இந்த தடவை தான் நம்ம அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு வர்றாரு. ரோவை ஐடிவி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு. ரெண்டாவது எப்படின்னா ஒரு இலவச முகாம், கண் முகாமில் சிகிச்சை முகாம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண் சிகிச்சை முதல்ல வந்து கண் குறைக்காக ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அந்த டாக்டர் வந்து எப்படி மறுப்புறாரு பாருங்க. கண் ஆப்ரேஷன் பண்ண உடனே இவருக்கு பேஷண்ட்டுக்கு என்னாச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு கண்கட்டை அவுக்கணும். கண்கட்டை அவுத்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து டாக்டர் சொல்லு, சார் முன்னால் வந்து கண் ஓரளவு தெரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ ஒன்றுமே தெரியல, உள்ள என்னென்னா அந்த சின்னதாக ஒரு கட்டி மாதிரி இருக்குது, பெரியதாக கட்டி மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தெரியுது, வேறு ஒன்றுமே தெரியல அப்படின்னு ரொம்ப படபடப்பாக சொல்கிறாரு. ஒன்று டாக்டர் வந்து அவசரப்படாதீங்க அப்படின்னு அவர் செக் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை சார், அந்த லென்ஸை வந்து நான் உள்பக்கமாக வந்து தைச்சிட்டேன், அதனால் உங்களுக்கு சிறுமூளை பெருமூளைலாம் தெரிஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் மறுக்கிறார். லென்ஸ் வந்து உள்பக்கமாக வந்து தைச்சிட்டாராம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் உண்டு. சில எப்படின்னா நம்ம வந்து எதை கல்யாணம் வீட்டு போகிறோம், கல்யாணம் வீட்டு போனால் என்ன செய்யணும், ஒன்று கச்சேரி கேட்கணும், சாப்பிட்ணும், வந்துடணும், பொய் எழுதணும், வந்துடணும், இதாக இருக்கும். நான் அது பாட்டுக்கு ஒரு கல்யாணம் வீட்டு போயிருந்தேன். போகும்போது ஒரு கச்சேரி நடந்துகிட்ருக்கு, பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. கச்சேரி ஒரு பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்கா. நான் பேசாமல் கேட்டு வர வேண்டியதானே. அவர்கிட்ட போயிட்டு என்ன பாட்டு பாடுறாங்க, பாட்டே சரியில்லையே, என்ன பாட்டு பாட குரலே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். உடனே அவர் சொன்னார், இல்லை சார் அந்த பாடுறவங்க வந்து என்னுடைய பொண்ணு தான் சார் அப்படின்னாரு. உங்கள் பொண்ணாக பாடுறாங்க, ஐயோ அது
பாட்டு ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா படு மோசமாக இருந்ததுன்னா பாடுறவங்க தான் என்ன செய்ய முடியும், விட்டு தள்ளுங்க அப்படின்னு. சார் அந்த பாட்டு எழுதுறதே நான் தான் சார் அப்படின்ட்டார் அவர். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போனால் அந்த மாதிரி தேவையில்லாமல் இதில் ஈடுபடுறத விட கோணமாக வந்தமான இருக்கணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு சைக்காட்ரிக்